எல்லாரும் பொங்கல் முடிச்சுட்டு கெட் பேக் டு நார்மல் வந்திருப்போம்னு நினைக்கிறேன். பொங்கல் எல்லாருமே சிறப்பாக கொண்டாடி இருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். நானும் நல்லாவே சிறப்பாக கொண்டாடினேன். ஸோ பொங்கலுக்கு முன்னாடி ஹாப்பி அண்ட் ஹெல்தி லைஃப் வாழ்றதுக்கு ஒரு 111 ரூல்ஸ் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தோம். அதில் ரூல் நம்பர் 1 ஏற்கனவே பார்த்துட்டோம். அதோட ரீகேப் பார்த்துட்டு இன்னைக்கு ரூல் நம்பர் 2 போகலாம். அதாவது காலையில் எந்திரிச்ச உடனே இருக்கக்கூடிய முதல் 1 மணி நேரத்தை ரொம்ப கான்சியஸாக அப்சர்வ் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம அதில் பார்த்தோம். ரெஸ்ட் ரூம் போகும்போது நம்ம மொபைல் எடுத்துகிட்டு போகக்கூடாது அப்படின்னும், காலையில் எந்திரிச்ச உடனே வேகமாக மொபைல் எடுத்து ஸ்க்ரால் பண்ணக்கூடாது, பெட்டை விட்டு எந்திரிக்க முன்னாடி பெட்டில் இருந்துகிட்டே ஸ்க்ரால் பண்ணக்கூடாது அப்படின்னு நம்ம பார்த்தோம். இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். அதனுடைய பயன் என்ன, அல்லது உங்களால் ஃபாலோ பண்ண முடிஞ்சதா, ரொம்ப டஃப்பாக இருந்ததா அப்படிங்கிறத பற்றி கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். இன்னைக்கு ரூல் நம்பர் 2 பார்க்க போனாங்க. அதாவது ரூல் நம்பர் 2 என்னன்னு பார்த்தீங்கன்னா, காலையில் ஒரு 1 ஹவர் நம்ம அப்சர்வ் பண்ணியாச்சு. ஓகே, நமக்கு இறைவன் 24 ஹவர்ஸ் கொடுத்துருக்காரு. அடுத்த ஒரு 1 ஹவர் எந்த ஹவர் அப்சர்வ் பண்ணலாம்? மத்தியான வேலையை எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ மதிய உணவு சாப்பிடக்கூடிய அந்த 1 மணி நேரத்தை மறுபடியும் நம்ம கான்சியஸாக இருக்க போகிறோம். அந்த 1 மணி நேரத்தில் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றியும் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அதுதான் ரூல் நம்பர் 2. ஓகே, நம்ம எல்லாருமே காலையில் 8 மணி ஆனால் பிரேக்ஃபாஸ்ட், 1 மணி ஆனால் லஞ்ச், நைட் 8 மணி ஆனால் டின்னர், இப்படி தான் பழக்கப்பட்டிருக்கோம் இல்லையா? டைம் பார்த்து கிளாக் பார்த்து சாப்பிட்டு தான் நம்ம பழக்கப்பட்டிருக்கோம். நம்ம பாடிக்கு ஒரு கிளாக் இருக்குங்க. நம்ம உடலுக்குன்னு ஒரு பாஷை இருக்கு, அது நம்மகிட்ட பேசும். அதை நம்ம கேட்டதில்லை. குழந்தைங்களா இருக்கும்போது எப்படி அம்மா அப்பா சொல்லி கேட்குறோமோ அதே மாதிரி நம்ம உடம்பு சொல்றதையும் கேட்டிருப்போம். வளர வளர பெரியவங்க சொல்றதையும் கேட்கறது இல்லை, நம்ம உடம்பு சொல்றதையும் நம்ம கேட்கறது இல்லைங்க. இந்த உடம்பு எப்போ செரிமான பகுதியெல்லாம் செமிச்சு முடிச்சு டைஜஷன் பார்ட்ல எல்லாமே கிளியர் ஆயிடுச்சோ அப்பதான் பசிக்கிற உணர்ச்சியை நமக்கு கொடுக்கும். ஆனா நம்ம டைம் பார்த்தோன்னே பசிக்கிற மாதிரி நம்ம மைண்டை மாத்தி வச்சிருக்கோம். ஸோ நம்ம உடம்ப கொஞ்சம் கண்ணை மூடி அப்சர்வ் பண்ணி கேட்டு பாருங்க, உனக்கு இப்ப பசிக்குதா அப்படின்னு. அதுவே சொல்லும். நீங்க சாப்பிட போகணும்னு இல்லை, அப்போ 1 மணி ஆச்சுன்னா அதுக்கே பசி உணர்வு வந்துருச்சுன்னா காலையில் நீங்க கொஞ்சம் லைட்டா சாப்பிட்ருக்கீங்க, டைஜஷன் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அப்படி உடல் சொல்றதை கேட்டு பசி அறிஞ்சு பசி தப்பின் புசி அப்படிங்கிற மாதிரி நம்ம சாப்பிட்டோம்னா நம்ம ஹாப்பி அண்ட் ஹெல்தி லைஃப் பண்ணுறதுக்கும் இருக்கிற நம்மளுடைய ஆரோக்கியம் கம்மியாகாமல் இருக்கிறதுக்கும் கண்டிப்பாக அது பெரும் உதவியாக இருக்கும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே இல்லைங்க. ஸோ 2வது ரூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உடம்பு எப்போ பசிக்குதோ அப்போ மட்டும் சாப்பாடு கொடுக்கணும் அப்படிங்கிறது. அதுக்கு அப்படி தெரியல, எங்களால் அது முடியலை, எங்கள் சூழ்நிலை முடியல அப்படின்னா மினிமம் 6 மணி நேரம், மேக்ஸிமம் 8 மணி நேரம் பிரேக்கில் அதுக்கு சாப்பாடு கொடுக்கணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நம்ம உடலும் நம்மளோட பேசும், அதை செவி கொடுத்து கேட்க நம்ம தயாராக இருக்கணுங்க. நம்ம பாடி சொல்கிறத அப்சர்வ் பண்ணோம்னாலே அதுவே நம்ம அழகாக கைட் பண்ணிட்டு போயிடும். பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் சித்தர்கள்லாம் காடுகளில் மலைகளில் வெறும் காற்று சுவாசிச்சே உயிர் வாழ்ந்திருக்காங்க. அப்புறம் யோகா செய்கிற அந்த யோகிகள்லாம் பார்த்தீங்கன்னா ட்வைஸ் அ டே தான் மீல்ஸ் எடுத்துப்பாங்க. ஞானிகள் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு டைம் தான் மீல்ஸ் எடுத்துப்பாங்க. நம்மள மாதிரி சாதாரண மனிதர்கள் பார்த்தீங்கன்னா 3 வேளை உணவுங்கிறது சாதாரண மனிதர்கள் எல்லாருமே எடுத்துக்கக்கூடியதுங்க, காலையில் மத்தியானம் டின்னர் எல்லாமே. ஆனால் அந்த இடைப்பலகாரம்னு ஒன்று சேர்த்திக்குவோம். ஒரு 11 o'clock ஒரு டீ கொடுப்போம், அதோட ஒரு வடை. ஈவினிங் 4 o'clock ஒரு டீயோ காஃபியோ சாப்பிடுவோம், அதோட ஒரு ஏதாவது ஒரு போண்டா, வடை, பஜ்ஜி, சம்திங், ஏதோ ஒரு ஸ்நாக்ஸ், முறுக்கு, ஏதோ ஒரு எடுத்துக்குவோம். அப்போது ஒரு நேரம் எடுத்துக்கிறவங்க லிஸ்ட்லேயும் நம்ம இல்லை, 2 நேரம் எடுத்துக்கிற ஞானிகள் யோகிகள் லிஸ்ட்லேயும் இல்லை, 3 நேரம் சாப்பிட்ற சராசரி மனுஷங்க லிஸ்ட்லேயே கூட நம்ம இல்லாமல் 5 நேரம் சாப்பிட்டுட்டு இருக்கோமே. நம்மளெல்லாம் என்ன சொல்கிறதுங்க, நான் என்னையும் சேர்த்தா சொல்கிறேன், இன்க்ளூடிங் மீ, ஐ ஆம் டெல்லிங், நம்ம உடம்புக்கு பண்ணுற துரோகம் தான் இது. நம்மளாம் துரோகிகள் தான் சொல்லணும். அதனால கொஞ்சம் அவேர்னஸோட விழிப்புணர்வோட இருந்து நம்ம உடம்பு என்ன சொல்லுது, அதுக்கு என்ன கேட்குது, எவ்வளோ தேவையோ அதை மட்டும் கொடுக்கறதுக்கான முயற்சியில் இறங்குறது தான் நம்ம 111 ரூல்ஸில் இருக்கிற 2வது ரூல்ஸ். 3வது ரூல்ஸ் என்ன அப்படிங்கிறத அடுத்த பதிவில் பார்க்கலாம்.